ஆனா நீ சரியான பிடிவாதக்காரி தான் நந்தினி. நினைச்சதை முடிக்கிற வரைக்கும் அதே நினைப்போட தான் இருக்கல்ல. அப்படி இல்லக்கா, இது ஒரு சின்ன பிள்ளையோட படிப்பு விஷயம். இதுல தப்பு சொல்லும்போது மத்தது மாதிரி இதை வேடிக்கை பார்த்துட்டு விட முடியாதுல்ல. சரி, நீ முதல்ல இந்த பணத்தை போய் அவங்க கிட்ட கொடு. அப்பதான் நீயும் நிம்மதியா இருப்ப, உன்னை சுத்தி இருக்கிறவங்களும் நிம்மதியா இருப்பாங்க. சரிக்கா. அப்புறம் நந்தினி, இன்னொரு விஷயம், உனக்கு பணம் கொடுத்தாங்கல்ல, அவங்க நம்பர் மட்டும் கொஞ்சம் எனக்கு அனுப்பிச்சுட்றியா? நானும் கேக்குறேன். தாராளமாக்கா, இப்ப கையோட அனுப்புறேன். சரி, பாய். என்ன சார், வேலையெல்லாம் முடிஞ்சதா? என்ன வேலை? இல்ல சார், ஏதோ போன் பேசுறேன்னு போனீங்களே. யா, டாடி கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். நீ பணத்தை ரெடி பண்ணிட்டு பணத்தை கொடுக்கறதுக்காக வந்துட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாரு, ஆனா ஒரு பக்கம் வருத்தப்பட்டாரு அவரு. வருத்தமா? எதுக்கு? ஏன்னா நீ இவ்ளோ கஷ்டப்பட்டு கடன் வாங்கியிருக்கல்ல, அதுக்குதான். அதெல்லாம் பரவாயில்ல சார், திருட்டு பட்டத்துக்கு கடன்காரி பட்டம் எவ்வளவோ மேல். சரி, இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுற? நாம உடனே போகணும்ல. ஆமா, போலாம் போலாம் போலாம். இந்தாக்கா. ஐயா, இப்படி அவசரப்பட்டு கிளம்பணும்னு என்ன இருக்கு? சாப்பிட்டுட்டு மெதுவா போலாங்க. அதுக்கு என்ன, சாப்பிட்டு நாளைக்கு கூட போலாம், நான் ரெடி. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், இப்பவே வீட்டுக்கு கிளம்பலாம். என்னக்கா அதிசயமா இருக்கு, இவ்ளோ ஆர்வமா கிளம்புற? அதானே, பரவாயில்ல தம்பி, ஒரு வழியா புருஷன் வீட்டுக்கு போகணுங்கிற எண்ணம் வந்துருச்சு இவளுக்கு. அம்மாச்சி, சும்மா எதையாச்சும் உளறிட்டு இருக்காத. இந்த பணத்தை கொண்டு போய் சீக்கிரம் கொடுக்கணும், நான் அதுக்கு தான் சொன்னேன். ஓ, அதுவா? அப்புறம் வேற என்ன, வயசாக ஆக நீ கண்டதையும் யோசிக்கிற. சார், நீங்க வாங்க சார், கிளம்பலாம். ஆத்துமா, போய் பணத்தை கொடுக்கறதோட நிறுத்திக்க. சும்மா தேவையில்லாம வார்த்தை விட்டு சண்டையை போட்டுக்கிட்டு இருக்காத. யாரு அக்காவா? அப்படியே சண்டை போட்டுட்டாலும் வாயெல்லாம் நம்ம கிட்டதான். என்ன சொன்னாலும் வாங்கிக்கோ. சும்மா இருக்க மாட்டேன். ஏ புனிதா, சும்மா இருக்க மாட்டேன். தம்பியை வச்சுக்கிட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, நோ இஷ்யூ. என் ஃபேமிலி எனக்கு நல்லா தெரியும்ல, அவங்க எப்படி பேசுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பரவாயில்ல தம்பி, அவங்க பேசினா பேசிட்டு போகட்டும். நீங்க இவளை அமைதியாவே இருக்க சொல்லுங்க. ஏதோ நடந்து போச்சு, நாமளும் பணத்தை ஏற்பாடு பண்ணியாச்சு. அதுக்கப்புறமே எதுக்கு சண்டை வம்பெல்லாம்? இப்ப யாரு சண்டை போட போறதா சொன்னது? ஆள் ஆளுக்கு ஒன்னொன்னு பேசிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பணத்தை தான் திருப்பி தரப்போறேன், அவ்வளவுதான். சரிக்கா, நீ போய் கொடுத்துட்டு போன் பண்ணு. சரி சரி, போலாமா? வரேன் பாட்டி. வாங்க தம்பி. பாத்து போங்க. போயிட்டு வரேன். சரிம்மா. அடேங்கப்பா, என் பேத்திக்கு எப்படி ஒரு வைராகியம்! பணத்தை கொடுக்காம காலடி எடுத்து வைக்க மாட்டேன்னு ஒரே புடியா நின்றுச்ச. நின்னது மட்டும் இல்ல, கடைசியில பணத்தை வாங்கி சாதிச்சு பிடிச்ச. நம்ம வம்சத்திலேயே இப்படி ஒரு வைராகியம் யாருக்குமே இருந்ததில்ல. இவ அரண்மனையவே ஆள வந்த மகாராணி. அதெல்லாம் நல்லா சொல்லிக்க. அது அந்த வீட்ல வேலைக்காரிய விட கேவலமா தான் இருக்கு. இன்னைக்கு வேணா அப்படி இருக்கலாண்டி, ஒரு காலம் வரும், அப்ப அந்த வீட்டையே என் பேத்தி ஆளுவா. ஆளணும். என்ன சார் பாக்குறீங்க? இல்ல இல்ல, நீ பெரிய ஆளுதான் நந்தினி. நானா? ஆமா. யாருமே தெரியாத ஊர்ல வெறும் 2 நாள்ல 2 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கியே. இதெல்லாம் எல்லாராலையும் முடியற காரியமா நந்தினி? சார், எனக்கே இப்ப வரைக்கும் நம்ப முடியல சார். கருப்புசாமியா பார்த்துதான் அவரை அனுப்பி வச்சிருக்கு. ஆமா ஆமா, நீ சொல்றத பார்த்தா எனக்கே அந்த கடன் கொடுத்த ஆளை பார்க்கணும் போல இருக்கு. உங்களுக்கு தான் அவரு என்ன? அதான் தெரியாதே சார் உங்களுக்கு? ஆமாமா, தெரியாது. எனக்கு எப்படி தெரியும்? அதத்தான் சார் நானும் சொன்னேன். பரவாயில்ல நந்தினி, இனிமே எனக்கு ஏதாவது ஆத்திர அவசரத்துக்கு காசு தேவையானா உன்னை கேட்டு வாங்கிக்கலாம்ல. சார், உங்ககிட்ட இல்லாத காசா?
நீங்க எதுக்கு சார் கடன் வாங்கணும்? நீங்கெல்லாம் குடிக்கிற சாராய பெட்டியவே 5000க்கு வாங்குறீங்க. உங்களுக்கு என்ன சார்? ஜஸ்ட் 5000 தானே நந்தினி, அதுல என்ன இருக்கு? 5000 இருந்தா ஒரு குடும்பமே ஒரு மாசத்துக்கு பசி இல்லாம சாப்பிடும். 5000ங்கிறது இன்னமும் எங்க ஊர் பக்கம் ஒரு மாசம் வீட்டு வாடகை சார். பழைய விலையில ஒரு சைக்கிளே வாங்கிடலாம், குடும்பத்துக்கே துணி எடுக்கலாம், ஒரு தீபாவளி செலவையே பாத்துக்கலாம், என்னென்னவோ பண்ணலாம் சார். ஐயோ, அப்போ இந்த 2 லட்சம் இருந்தா என்னென்ன பண்ணுவ நந்தினி? இதுக்கா? இந்த மாதிரி எல்லாம் நான் செலவு செஞ்சதே இல்ல சார், அதனால தான் எனக்கு தெரியல. அப்புறம் எதுக்கு இவ்வளவு பெரிய காசு திருப்பி கொடுக்கணும்? ஆ? உனக்கே தெரியாம தானே அந்த ஸ்கூல்ல பணம் கட்டிருக்காங்க. இருந்தாலும் அதே பள்ளிக்கூடத்துல என் தங்கச்சி தொடர்ந்து படிக்கணும் இல்ல சார். படிக்காம நிறுத்திருந்தா கூட பரவாயில்ல. உங்க காசுல என் தங்கச்சி படிக்கல, நீங்க கட்டின காசை போய் வாங்கிக்கங்கன்னு சொல்லலாம். அப்படி இல்லங்கும் போது அது திருப்பி கொடுக்கறது தானே சார் முறை. நந்தினி, இப்படி எல்லாத்துக்குமே நீ எத்திக்ஸ் பார்த்தேன்னு வச்சுக்கோ, இந்த காலத்துல பொழைக்கவே முடியாது உன்னால. புரியல சார். இல்ல, எல்லாத்துலயுமே கரெக்டா இருக்கணும்னு நாம நினைச்சா ரொம்ப கஷ்டம்னு சொல்றேன் நந்தினி. ஆக இப்போ நேரா வீட்டுக்கு போய் இந்த பணத்தை கொடுத்தாதான் உனக்கு நிம்மதி. அப்பதான் ஒழுங்கா தூங்குவ. ஆமா சார், இல்லனா அது ஒரு உறுத்தலாவே இருக்கும். விஜய் அக்கா. அக்கா நந்தினி, நீ ஒரு நம்பர் கொடுத்தல, அது சரியான நம்பர் தானா? எங்க சொல்லுங்க அக்கா. ஆமாக்கா, கரெக்ட் தான். ஆனா நான் ஃபோன் பண்ணேன், அவன் என்கிட்ட திமிரா என்னென்னமோ பேசிட்டு இருக்கான் நந்தினி. என்னக்கா சொல்றீங்க? என்கிட்ட அவ்வளோ தன்மையா நல்ல விதமா பேசினாரே. நீ அந்த நம்பர் எங்க இருந்து எடுத்த? எங்க வீட்டுக்கு வெளியே வரும்போது ஒரு காம்பவுண்ட் செவர் ஒன்று இருக்கு, அதுல தாங்க ஒட்டி இருந்துச்சு. உடனடி கடன், குறைந்த வட்டி, உடனே போன் செய்யவும்னு போட்டிருந்துச்சு. ஆஹா, இது கண்ணியப்ப மேட்ராச்சே. சார், கொஞ்சம் அந்த பாட்டு சவுண்ட குறைங்க சார். ஓகே ஓகே. அக்கா நீங்க சொல்லுங்க. என்னத்த சொல்றது, நீ கொடுத்தன்னு நானும் ஆர்வமா ஃபோன் பண்ணி பேசினா என்னென்னமோ வண்டையா புடிச்சு திட்டிட்டு இருக்கான். அண்ணே, எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுண்ணே. என்ன போஸ்டல் நம்பர் பார்த்தியா? உடனே ஃபோன் பண்ணிருக்கியா? எதுக்கும் அப்படி உயிர் எடுக்கிறீங்க? இல்லண்ணே, நீங்க வட்டிக்கு கடன் கொடுக்கிற ஃபைனான்சியர் பரமசிவனா தானே? அண்ணெல்லாம் இல்லை, பரமசிவன் தான் பேசுகிறேன்.